45 இயர்ஸ் கிராஸ் பண்ணக்கப்புறம் விமன் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்? ஸ்பெசிஃபிக்காக இந்த மெனோபாசல் டைமில் சில ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளால் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாய் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடியில் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனால ஃபுட் மூலியமாக நம்மளால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியும். சாய் மில்க் எடுத்துக்கலாம், பன்னீர், டோஃபு, அந்த டெம்பேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை எடுத்துக்கலாம். எடமாமே, இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தோம்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால ஜென்ரலாகவே நம்ம கீரைகளில் வந்து நம்ம அகத்திக்கீரை எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், பெரண்டை, முடக்கத்தாங்கீரை, இந்த மாதிரி கீரைகளை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இது கூடவே சேர்ந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் பன்னீர், சீஸ், இதெல்லாம் லிமிட்டட் போர்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்ந்து ராகி, கம்பு, இந்த மாதிரியான மில்லட்ஸ் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ். இது நம்ம கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசம் நடக்கும். இது மூலிமா செரட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தயிர் எடுத்துக்கலாம், கெஃபேர், கம்பூச்சா, பழைய சாப்பாடு, இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து ப்ரோட்டீன். நம்மளுக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே மசில் மாஸ் குறையிறது, 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து முட்டி வெளி வர்றது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் ப்ரோட்டீன் வந்து நம்ம மீலில் இருக்கணும். சிம்பிளாக நம்மளுக்கு தால், பன்னீர், டோஃபு, சோயா, இந்த மாதிரி ஆரம்பித்து நம்ம எக்கு, சிக்கன், இதில் வந்து நான்வெஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து நம்ம லீன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் மீட் இல்லாமல் லீன் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மீலில் வந்து ஒரு 10 to 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் அது இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாக் சீட்ஸ். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 to 2 tablespoons இந்த பொடி எடுத்து ஓட்ஸ்லேயோ இல்லை வந்து மோர், இந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. அது வந்து அந்த செல்லுலர் ஏஜிங் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு நிறைய கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம யூஸ்வலி அட்வைஸ் பண்ணுறது 5 servings per day, பட் மினிமம் 1 to 2 ஃப்ரூட்ஸ் ஆகுது நம்ம டெய்லி சாப்பிட்றது இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல்.